குட் ஈவினிங். டுடே டின்னர் ரைஸ், இறால் தொக்கு, ரசம். நைட்டுக்கு ஏதாவது செய்யறேன்னா சரி ரசம் சாதம் ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு தொக்க வச்சு சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு அதுக்காக செய்யறேன்? எப்பயுமே நைட்ல சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு முந்தானே தான் சொன்னேன். இன்னைக்கு என்ன தோணுச்சு. காலையில எழுந்த போதே பாரதி ராஜா இருந்துட்டாருன்னு உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாரதி ராஜா லண்டன்ல வந்தப்போ எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவார், சாப்பிடுவார், டெய்லி வந்துடுவார். அப்போ அங்கே ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தார் 2015. அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துருவார், ஏதாவது சாப்பிட்டு கதை புக் எழுதிட்டு இருப்பார். கூட 2-3 அசிஸ்டன்ஸ் வந்துருவாங்க. இங்கே லோக்கலுக்கு பசங்களை வந்து அடிக்கடி பார்ப்பாங்க. ஒரே முறை தான் நான் பேசினேன் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம். நான் பெருசாக யார் வந்தாலும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் நான் யாரையும் போய் அவ்வளோ சீக்கிரமாக பேச மாட்டேன், ஏன்னா அவங்க ப்ரைவசி இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், நான் முதல் பார்த்த படம் ரொம்ப எமோஷனலான படம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அழகிர் ஓவியத்தில் பார்த்தேன். நானே என் ஒய்ஃப் அண்ட் லவ் மேரேஜ். அவர் ரிலீஜன் வேற, என் ரிலீஜன் வேற. நான் ஹிந்து, அவர் கிறிஸ்டியனு. மேபி உங்களோட படத்தால் தான் எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ், மதத்தை விட முக்கியமானது காதல் எனக்கு தோணிச்சோன்னு சொன்னேன். அவரோடய சொன்னார் ஒரே வார்த்தை, லைஃபை போகிற போக்கில் சொல்லணும், ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு கதை சொல்லக்கூடாது, நான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு லெக்சர் கொடுத்தாரு. செம்மையாக இருந்தது. அதான் வேதம் புதியை பற்றி சொன்னேன். சார் நீங்கள் அந்த வேதம் புதி இல்லை, தேவன்றது நீங்கள் வாங்கின பட்டமான்னு கேட்குற சீன் இருக்குல்ல சார், அது எனக்கு அப்போலாம் எனக்கு தெரியாது காஸ்ட் அதை பற்றிலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு கீழே ஒருத்தங்க இருந்தாங்க, எங்கள் அத்தை. அவர் மாமா அடிக்கடிக்கு அந்த வார்த்தையை சொல்லுவார், ஜாதி வரி பிடிச்சவங்களா, ஜாதி வரி. இப்போ அவரும் அதே கம்யூனிட்டி சேர்ந்தவர்ன்றதால சொன்னேன். நான் என் மாமா கிட்ட போய் கேட்டேன், மாமா நீங்க வாங்கின பட்டமானு. அவர் தீக்காக்காரு, அப்படியே கண் கலங்கிட்டு அப்படியே எனக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. அது எவ்வளவு பெரிய புரட்சி சார் நீங்க பண்ணது, எனக்கு அப்ப புரியாது. அவர் சொன்னார், அப்பதான் ஒரு படம் வந்து எமோஷனல்ல வந்து கத்தி மேடையில உட்காந்து கத்திக்கிட்டு ஒன்னும் சொல்லக்கூடாது, போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா அந்த எமோஷனல் எப்பயுமே இருக்கும். காதலும் பாசம், பரிவு, ஜாதி, மதம். கருத்தம்மா பத்தி சொன்னாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க நிறைய நடக்குமா, புரட்சியாளர். அதுல சினிமால ஒரு பெரிய புரட்சியாளர் பாலுமகேந்திரா வீடுலாம் நான் வந்து 100 முறை பார்த்திருப்பேன். ஏன் பார்த்தேன்னு தெரியாது. மேபி அவுட் டு நேம் இட், நத்திங் பட் இட்டோட அந்த மியூசிக்லாம் இருந்ததால பார்த்தேன்னா. சந்தியா ராகம் அதான் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு ஆளுன்றத ரெபலா இருப்பேன் நான். அப்ப அந்த விஷயத்து அந்த காலத்துலலாம் ரொம்ப புரட்சி பேசுவேன், உரிமை பேசுவேன். மேபி அது ஒரு காரணமா இருக்குமான்னு தெரியல. அதை பத்தி ஒரு நாள் தங்கர் பச்சன் நகர பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், என்னமோ தெரியல நான் ஒரு மாதிரி. இப்ப எனக்கு வந்து ராம் டைரக்டர் ராம் இந்த மாதிரி மீட் பண்ண, such a beautiful soul. பாரதி எப்படி ஒரு குழந்தை மாதிரி பேசினாரோ அதே மாதிரி ராம் பேசினாரு. சங்கர் என்கிட்ட ஜாலியா பேசுவார். அவரு எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். நிறைய டைரக்டர்லாம் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால நல்லா பேசுறது வேற. ஸ்ட்ரேஞ்சர் என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசினாரு. அந்த மாதிரி தான் பாரதி ராஜா இன்னைக்கு இறந்துட்டாரு. அவரோட லெகசி, அவரோட படம் அவ்வளவு பெரிய புரட்சிய. மனுஷனுக்கு காதல், மனிதநேயம், ஜாதி எதுவுமே இல்லடா, மனுஷன் தான் முக்கியம்னு அவ்வளவு அசட சொன்னாரு. அப்ப சொன்னாரு புரட்சின்றது வந்து மீடியா வந்து போற போக்குல சொல்லணும், மனசுல போய் நிக்கும். அவரோட சோல் பீஸ்ஃபுல்லா போய் சேரட்டும். கடவுளோட. தேங்க்யூ சொல்லுமா. God bless you.